பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாய் இந்த இளமையில் இயேசுவுடன் நிகழ்ச்சியின் மூலமாய் வாலிபர்களாக நாம் தேவ சமூகத்தில் இணைவதற்கு, அவருடைய பாதத்தில் காத்திருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்தில் இந்த மனதார கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த வாலிப நாட்களில் கர்த்தரை தேடுவது நமக்கு மிகுந்த நல்லது. ஹல்லேலூயா. கர்த்தரை எந்த அளவுக்கு நம்ம அந்த நாட்களில் நம்ம பிடித்து கொள்ளுகிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய எதிர்காலம் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படும். வாலிபர்களாக கர்த்தரை யாரெல்லாம் பிடித்து கொண்டார்களோ, வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வாலிபர்களை கர்த்தரை பிடித்து கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்தார். அவருடைய வாழ்க்கை மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாய் ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையாய் காணப்பட்டதை வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். அதுபோல் இந்த நாட்களில், இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு நாட்களும் இந்த வாலிப பருவத்தில் கர்த்தரை யாரெல்லாம் உறுதியாக பிடித்து கொள்ளுகிறார்களோ, இளமையில் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள், இளமையில் கர்த்தரை பிடித்து கொள்ளுகிறவர்கள் நிச்சயமாய் அவர்கள் எதிர்காலத்தில் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் அநேகருக்கு பிரயோஜனமாய் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதை அநேக சாட்சிகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் அப்படியாய் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நேரத்தில் நம் வாலிபர்களாக இணைந்து கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். நிச்சயமாய் தேவன் இந்த நேரத்தில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியுமா, என் வாழ்க்கையை மாற்றி அமைக்க தேவனால் முடியுமான்னு சொல்லி நாம் கூட சில நேரங்களில் நம்மை குறித்து நாமே என்ன பண்ணிக்கலாம்னு சில நேரங்களில் நம்ம தாழ்த்தி கொண்டு இருப்போம். ஆனால் நிச்சயமாய் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை பிடித்து கொள்ளுகிறவர்கள், கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவது உறுதி. ஆமென். ஆகவே இந்த இளமையில் இயேசுவுடன் நிகழ்ச்சியின் மூலமாய் ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்தில் இணைந்து அவரோடு கூட பேசும்படியாய், அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் அமர்ந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு நன்மையான காரியங்களை செய்து உங்கள் வாழ்க்கையும் அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த நல்ல ஒரு நாட்களிலும் கூட தேவ சமூகத்தில் ஒரு வார்த்தை நாம் தியானித்து இந்த வாலிப நாட்களை கர்த்தருக்காய் நாம் ஒப்பு கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்ந்த அநேக பரிசுத்தவான்கள், அவர்களுடைய எதிர்காலம், அவருடைய பின்னிலைமை மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவர் அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிறார். நீதிமொழிகள் அருமையாக இந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. நம்ம எல்லாருடைய வழிகளும் நம்மை படைத்த தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நிற்கிறது. பாருங்க, ஒரு சின்ன குழந்தையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது அப்பந்தான் நடக்க அது பழகும் பொழுது அந்த குழந்தை அப்பந்தான் கொஞ்சம் அது நடக்கிற நேரத்தில் என்ன ஆகும்னா, அது அங்கும் இங்குமா என்ன பண்ணிக்கிட்டோன்னா ஓடிக்கிட்டு இருக்கும். எங்கேயாவது போய் அதுக்கு என்ன பண்ணணும், அது விளையாட்டுத்தனமாக என்ன பண்ணணும்னா, அது எங்கேயாவது விளையாடுவதற்காக அந்த இடத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பக்கத்தில் நகர்ந்து என்ன பண்ணணும்னா அங்கே எங்குமா ஓடிக்கொண்டு இருக்கும். ஆனால் அதனுடைய தாயோ அல்லது தகப்பனோ அந்த பிள்ளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது சின்ன குழந்தை, அதுக்கு சரி எது தவறு எதுன்னு தெரியாது. பக்கத்தில் ஏதோ ஒரு தவறான ஒரு தீமையை விளைவிக்கக்கூடிய, ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு காரியம் இருந்தால் கூட அதுக்கு தெரியாது. அதற்கு சரியான அந்த அளவுக்கு ஒரு அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் அதற்கு இல்லாததுனால பெற்றோர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரொம்ப கவனமாக பார்த்து கொண்டு இருப்பாங்க. பிள்ளைக்கு எதுவும் தீமை வந்து விடக்கூடாது, ஏதாவது ஒரு தீங்கு அதை விளைவித்து விடக்கூடாது, ஆபத்தை போய் அதை என்ன பண்ணிடக்கூடாது, நெருங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை கவனமாக கவனித்து கொண்டே இருப்பாங்க. எப்போவும் அந்த பிள்ளையை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் கீழே எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா விளையாட விடுவாங்க. அந்த கீழே விடும் பொழுது அது அங்கே எங்கேயுமா ஓடிக்கொண்டு இருக்கும். ஆனால் பெற்றோர்கள் அதை கவனித்து கொண்டே இருப்பாங்க. அதுபோல் நம்மை படைத்த தேவன் ஒரு காரியத்தை நம்மிடத்தில் செய்கிறார். நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் கவனித்து கொண்டு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. நம்ம எல்லாருடைய வழிகளும் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம எந்த பாதையில் நடக்கிறோம், நம்ம எந்த இடத்தை நோக்கி நம்ம போகிறோம், எந்த இடத்துல நம்ம நிற்கிறோம், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார்.
அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. நீங்கள் நடக்கிற பாதைகள், நீங்கள் செல்லுகிற இடங்கள் எல்லாவற்றிலும் அவர் கவனித்து கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. நாம் செய்கிற தவறாக இருந்தாலும் சரி, நாம் செய்கிற நன்மைகளாக இருந்தாலும் சரி, எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவர் பார்த்து கொண்டு இருக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவன். அதனால தான் வேதத்தில் ஆகார் என்கிறதான ஒரு பெண் ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறாள், நீர் என்னை காண்கிற தேவன். பாருங்க, நம்ம எல்லாரையும் காண்கிற ஒரு தெய்வம் இயேசு. நம்மை பார்க்கிறார். அவர் உங்களை பார்க்கிறார். நீங்கள் ஸ்கூலுக்கு போகும் பொழுது, காலேஜுக்கு போகும் பொழுது, வேலை செய்கிற இடங்களில் நீங்கள் போகும் பொழுது அவர் உங்களை பார்க்கிறார். நீ அங்கே உங்கள் நண்பர்களிடத்தில் பேசும் பொழுது, பழகும் பொழுது அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்பொழுதும் உங்களை அவர் பார்த்து கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் வழிகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் சில நேரங்களில் தீமை நமக்கு வரும் பொழுது கூட அந்த தீமையிலிருந்து நம்மை அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகும் பொழுது, அல்லது ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு வரும் பொழுது, போகும் பொழுதோ, எத்தனை இடங்களில் நம்ம ஆபத்தை நம்ம பார்க்குறோம், எத்தனை விபத்துகளை பார்க்குறோம். ஆனால் ஒன்றும் நம்மை நேரிடுவதற்கு அவர் விடவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆபத்து வருது அப்படின்னு சொல்லி நினைக்கிற நேரங்களில் நாம் ஒருவேளை இந்த ஆபத்தில் நாம் சிக்கிக்கொள்ளுவோமோன்னு சொல்லி நாம் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த ஆபத்திலிருந்து அவர் நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் அழகாக எளிதாக நம்மை விடுவித்து, நம்மை தப்புவித்து, தீங்குக்கு நம்மை விலக்கி காக்கிற நல்ல ஒரு தெய்வம் இயேசு. ஒரு சின்ன குழந்தை பக்கத்தில் ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு காரியத்தை நெருங்கி போகுது அப்படின்னா, அந்த பெற்றோர், அதனுடைய தாயோ தகப்பனோ ஓடி போய் அந்த பிள்ளை, அந்த குழந்தை அப்படியே கையில் தூக்கி கொள்ளுவாங்க. அதை அப்படியே எடுத்துக்கொள்ளுவாங்க. ஏன் அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைக்கு வரக்கூடிய அந்த ஆபத்திலேருந்து தன்னுடைய பிள்ளையை பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லிட்டு. அதுபோல் நாம் ஆராதிக்கிற தேவன் கர்த்தர், அவர் அப்படி நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எப்படி பாதுகாக்கிறார்னா, நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் கவனித்து கொண்டே இருப்பார். ஒரு சின்ன தீங்கு நமக்கு வருதுன்னா சரி, அந்த இடத்துல நம்மை அப்படியே பாதுகாப்பார். ஒரு தீங்கு நம்மை நேரிடுவதற்கு அவர் அனுமதிக்கவே மாட்டார். நம்மை பாதுகாக்கிற தேவன். அதனால தான் ஆகார் சொல்கிறாங்க, நீர் என்னை காண்கிற தேவன். அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்கள் எல்லாரையும் காண்கிறவராக இருக்கிறார். நீங்கள் போகும் பொழுது, வரும் பொழுது, படிக்கிற இடங்களில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவருக்கு முன்னாடி இருக்குது. அதை யாரும் மறைக்க முடியாது. அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம என்ன செய்தாலும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். வேதத்தில் ஒரு வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமும் 16வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பார்க்கிறார். நம்மை மாத்திரமல்ல, நம்மை போல இருக்கிற எல்லா ஜனங்களையும் அவர் பார்க்கிறார். பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். எல்லாரும் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறார்கள். எல்லாரும் அவருடைய பார்வையில் இருக்கிறார்கள். அவர் நம்மை கண்ணோக்கமாக இருக்கிற நல்ல ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. அவர் எப்படி பார்க்கிறார், யாரெல்லாம் பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால், வேதம் அழகாக சொல்லுகிறது, நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. உண்மையாக இருக்கிறவங்க, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறவங்க, ஆண்டவருக்காக வாழ்கிறவங்க, பரிசுத்தமாக வாழ்கிறவங்க, நீதியாக நியாயமாக செயல்படுறவங்க, அப்படிப்பட்ட ஜனங்களை அவர் என்ன பண்ணுறாருன்னா நோக்கமாக இருக்கிறார். அவர்கள் மீது கண்ணோக்கமாக இருக்கிற தேவன். நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து பொல்லாப்பை விட்டு விலகி பாவத்துக்கு தன்னை விலக்கி ஆண்டவருக்கு பிரியம் எதுவோ கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று அறிந்து அதையே ஒருவன் செய்வான் என்று சொன்னால், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவர் அவன் மேலே நோக்கமாக இருக்கிறவராக இருக்கிறார். கண்ணோக்கி பார்க்கிற தேவன். நீதிமான்களை அப்படியே கவனமாக கவனிக்கிற நல்ல ஒரு தேவன். நீதிமான்கள் மேல் மாத்திரமல்ல, இன்னொரு வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 15வது அதிகாரத்தில் வேதம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கண்கள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நோக்கமாக இருக்கிறது. அவர் நல்லவர்களையும் பார்க்கிறார், தீமை செய்கிறவர்களையும் பார்க்கிறார். ஒருவேளை
நாம் சர்ச்சுக்கு போகும்பொழுது அல்லது ஏதோ ஒரு நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம வாழும் பொழுது, அப்பொழுதும் அவர் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். அதே சமயம் ஒருவேளை இந்த வாலிப நாட்களில் ஏதோ ஒரு தீமை நாம் செய்யும் பொழுது, ஏதோ ஒரு பாவத்தை நாம் செய்யும்போது, அப்பொழுதும் அவருடைய கண்கள் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். நாம் நன்மை செய்தாலும் சரி அவர் கவனிக்கிறார். அதே சமயத்தில் நாம் தீமை செய்யும் பொழுதும் அவருடைய கண்கள் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறது. யாருக்கும் தெரியாது, இது யாருக்குமே தெரியாது. நான் மாத்திரம்தான் நான் தனியாக செய்கிறேன். என்னுடைய அறை வீட்டை பூட்டி கொண்டு நான் அந்த பாவத்தில் இருக்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது, என்னுடைய நண்பர்களுக்கு, என் கூட பிறந்தவங்களுக்கு, என்னுடைய பெற்றோருக்கு, என் கூட இருக்கிற யாருக்குமே இந்த காரியம் தெரியாதுன்னு சொல்லி நாம் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கண்கள் அதையும் கவனித்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி ஒருவேளை இந்த வாலிப நாட்களில் என்னென்ன பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறீர்களோ அதையும் அவர் கவனித்து கொண்டு இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் நல்லவர்களையும் கவனிக்கிறார். அதே சமயம் தீமை செய்கிறவர்களையும், தீய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களையும், பாவமான ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறவர்களையும், பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களையும் அவர் கவனிக்கிற தேவனாய் இருக்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் யாவர் மேலும் கர்த்தருடைய கண்கள் கவனமாக இருக்கிறது. அவர்களை பார்த்து கொண்டு இருக்கிற தேவன். அவர் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருப்பார். நம்ம நன்மை செய்யும் பொழுது அவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதற்கேற்ற பலனை நமக்கு தரும்படியாய், தீமை செய்யும் பொழுது, பாவத்தை செய்யும் பொழுதும் கூட அப்பொழுதும் அவர் நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறார். நீதிமானுக்கேற்ற பலனை கொடுக்கிற தேவன் அதே போல் துன்மார்க்கனுக்கு அவனுடைய துன்மார்க்கத்திற்கு ஏதுவான பலனையும் கொடுக்கும்படியாய் அவருடைய கண்கள் கவனித்து கொண்டிருக்கிறது. அப்படியே கவனமாய் கவனித்து கொண்டிருக்கிற தேவன் அவர். வேதம் இப்படியே சொல்லுகிறது, அவருடைய கண்களுக்கு முன்பாக இரவும் சரி வெளிச்சமும் சரி, இரவும் பகலும் எல்லாம் ஒன்று தான் அவருக்கு. இருட்டுக்குள்ளேருந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாது. யாருக்குமே தெரியாத ஒரு மறைவான இடத்துல வைத்து நான் தவறு செய்கிறேன், ஒரு மறைவான இடத்துல வைத்து நான் இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. அவர் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார். காரணம், நம்மை படைத்த தேவன் அவர். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் படைத்த ஒரு தெய்வம் தான் அவர். அந்த இயேசு இன்றைக்கு எல்லாரையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். நாம் நன்மை செய்யும் போதும் அதையும் பார்த்து கொண்டு இருக்கிறார், நாம் தீமை செய்யும் போதும் அதையும் பார்க்கிறார். அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது இப்படியாய் சொல்லுகிறார். சங்கீதக்காரன் தாவீது பாவத்தில் விழுந்த உடனே அவனுடைய இருதயத்தில் சந்தோஷத்தை இழந்து விடுகிறார், சமாதானத்தை இழந்து விடுகிறார். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை, அந்த ரட்சிப்பின் மூலமாய் வந்த எல்லா சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அவர் இழந்து போன ஒரு நிலையில் தேவனை நோக்கி கதறுகிறார். 51வது சங்கீதத்தில் அப்படி கதறுகிறார், நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, நான் தவறு பண்ணிட்டேன், இவ்வளோ பெரிய பாவத்தை நான் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் செய்த இந்த பாவத்து நிமித்தமாக என் சந்தோஷம், என் மகிழ்ச்சி, என் நிம்மதி எல்லாவற்றையும் நான் பறிது கொடுத்து விட்டேன் என்று சொல்லி அவர் கதறி கொண்டிருக்கிறார். அது அந்த 51வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதக்காரன் தாவீது கர்த்தரை நோக்கி ஒரு காரியத்தை சொல்லுகிறார், உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தார். கண்களுக்கு முன்பாக தாவீது ரகசியமாக தான் அந்த பாவத்தில் ஈடுபட்டார். யாருக்கும் தெரியாது. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியே போயிட்டாங்க. யாருமே இல்லாத ஒரு சமயம்தான். அப்படிப்பட்ட நேரத்தில் தாவீது அந்த பாவத்தில் அவர் விழுந்த உடனே அவர் சொல்லுகிறார், உம்முடைய கண்களுக்கு முன்பாக இந்த பொல்லாங்கானதை நான் செய்து விட்டேன் ஆண்டவரே. உங்கள் கண்களுக்கு முன்பாக நான் பொல்லாப்பா நான் வாழ்ந்துட்டேன். உங்கள் கண்களுக்கு முன்பாக நான் இப்படி ஒரு பெரிய பாவத்தை நான் செய்து விட்டேன். அவருடைய இருதயம் துடிக்கிறது, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன், உங்கள் கண்களுக்கு முன்பாக நான் இப்படி ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிட்டேன். யாருமே இல்லாத ஒரு நேரம்தான். ஆனால் அவர் சொல்லுகிறார், உம்முடைய கண்களுக்கு முன்பாக. காரணம், அவருக்கு ஒரு காரியம் தெரிந்து விட்டது, கர்த்தர் என்னை கவனித்து கொண்டு இருக்கிறார், அவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நோக்கமாய் இருக்கிறது. அவர் நீதிமான்களையும் நோக்கி பார்க்கிறார், நல்ல துன்மார்க்கனையும் நோக்கி பார்க்கிறார்.
நான் அந்த துன்மார்க்கமான செயல்களை நான் எப்போ செஞ்சனோ அப்போவும் அவர் என் கண்கள் என்னை பார்த்து விட்டது. ஆகவே ஆண்டவரே, உங்கள் கண்களுக்கு முன்பாக நான் செய்த இந்த பாவத்து நிமித்தம் என் இருதயத்தில் சந்தோஷம் போயிருச்சு, என் இருதயத்தில் மகிழ்ச்சி போயிருச்சு. ஆகவே அந்த இழந்து போன சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அந்த உற்சாகத்தின் பரிசுத்த ஆவியின் வல்லமையும் எனக்கு திரும்ப கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் கதறுகிறார். தாவீது அவர் தெரிந்து கொண்டார், கர்த்தர் என்னை பார்த்துட்டார், நான் செய்த பாவத்தை அவர் பார்த்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் கதறுகிறார். ஒருவேளை ஏதோ ஒரு ரகசியமான பாவத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் அடிமைப்பட்டு அந்த பாவத்தில் விழுந்து இன்னைக்கு ஒருவேளை இருதயத்தில் சந்தோஷத்தை இழந்து, அவருடைய ஆசீர்வாதத்தை நன்மைகளை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து போன நிலையில் இருதயத்தில் ஒரு கலக்கத்தோடு என்ன செய்ய, எல்லாம் சந்தோஷத்தை நான் இழந்துட்டேனேன்னு சொல்லி ஒரு கவலையோடு கண்ணீரோடு நீங்கள் கூட அந்த நீங்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாய், ஏதோ தெரியாமல் தவறாய் செய்த ஏதோ ஒரு குற்றத்தின் நிமித்தமாய் உங்கள் இருதயம் கலங்கி உங்கள் இருதயம் சோர்ந்து போய் கண்ணீரோடு கூட இருப்பீங்கன்னு சொன்னால், தாவீதை போல தேவ சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே உங்கள் கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன், ஆகவே என்னை மன்னிச்சு என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். காரணம், அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தவர். பாவமே இல்லாதவர், அவர் எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்தார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேலே சுமக்கப்பட்டது. காரணம், நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறார். நாம் பாவம் செய்கிற நேரத்தில் அவருடைய கண்கள் நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறது, அவருடைய இருதயம் துடித்து கொண்டு இருக்கிறது. என்னுடைய மகனை என்னுடைய மகளை ரட்சிப்பதற்காக, இவளை பரிசுத்தப்படுத்துவதற்காக என்னுடைய இரத்தத்தையே சிந்தினேனே என்று சொல்லி நம்ம எப்பெல்லாம் நம்ம தவறு செய்கிறோமோ, எப்பெல்லாம் தேவ சமூகத்தில் நம்ம பாவத்தை செய்து அவருடைய சமூகத்தை விட்டு நம்ம விலகி போகிறோமோ, அப்போல்லாம் அவருடைய இருதயம் துடித்து கொண்டு இருக்கிறது. அவர் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார். நம்ம பாவம் செய்கிற நேரங்களெல்லாம் அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய இருதயம் துடித்து கொண்டு இருக்கிறது. ஆகவே தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். அவர் இந்த பாவத்திலிருந்து, இந்த பொல்லாத குணத்திலிருந்து, இந்த துர்க்குணத்திலிருந்து, இந்த துர்மார்க்கமான ஜீவியத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அதனால தான் யோசேப்பு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், தேவனுக்கு விரோதமாக இத்தனை பெரிய பொல்லாங்கை நான் செய்வது எப்படி? யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை. போத்திபாரின் மனைவி பாவத்தை விழும்படியாய், பாவத்தை செய்யும்படியாய் என்ன பண்ணுறான்னா வற்புறுத்தி இழுத்து கொண்டிருந்த நேரத்தில் யோசேப்புக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது, கர்த்தருடைய கண்கள் என்னை கவனித்து கொண்டு இருக்கிறது, அவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், அவர் என்னுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார், நான் என்ன வழியில் நடக்கிறேங்கிறத அவர் கவனித்து கொண்டு இருக்கிறார். ஆகையால் அவர் என்னை எல்லாவற்றிலும் என்னை சீர்தூக்கி பார்க்கும் பொழுது நான் சரியாக இருக்கணுமேன்னு சொல்லிட்டு யோசேப்பு சொல்லுகிறார், தேவனுக்கு விரோதமாக இத்தனை பெரிய பொல்லாங்கை நான் செய்வது எப்படி? அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாரே, அவருடைய கண்கள் என் மேலே நோக்கமாக இருக்கிறது, நான் பொல்லாப்பு செய்கிற நேரத்தில் அவர் என்னை கவனித்து கொண்டிருப்பார், ஆகவே நான் இந்த பொல்லாப்பை நான் செய்வதில்லை என்று சொல்லி அந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஓடி வருகிறார். ஆண்டவர் அதை கவனித்து கொண்டே இருக்கிறார். சில நேரங்களில் பாவமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாலிப நாட்களில் எதிரிட்டு வரலாம். பாவம் நம்மை அழித்து போடும்படியாய், ஒரு வாலிபனை பாவத்தின் வல்லமை அழித்து போடும்படியாக எப்பெல்லாம் வருகிறதோ அப்போ அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்த ஒரு ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக சொல்ல முடியும், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அந்த மகனுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாராக வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கூட இதில் இருக்கிற யாரோ ஒருவர் சில நேரங்களில் பாவத்தின் வல்லமை, பாவத்தின் கிரியைகள் உங்களை எதிர்த்து போராடி கொண்டு இருக்கலாம், பலமாக உங்களோடு எதிர்த்து யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கலாம். பல நேரங்களில் ஐயோ இந்த பாவத்தில் விழுந்து விடுவனோ என்று சொல்லி கூட நீங்கள் பயத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அநேக நேரங்களில் அந்த பாவத்திலிருந்து தப்பி வெளியே வந்து கொண்டு இருக்கிறீங்கள்ல, நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய நன்மை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். யோசேப்பு அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்த பொழுது அவருக்கு கிடைச்ச பரிசு என்னன்னா சிறை தண்டனை தான் அவருக்கு கிடைக்கப்பட்டது. ஆனாலும் முடிவில் அவருடைய பின் நாட்களை பார்க்கும் பொழுது ஒரு மகிமையான ஒரு சிங்காசனத்தில் போய் அமர்வதற்கு ஏதுவான காரியத்தை கர்த்தர் செய்தார். இன்னைக்கு தற்சமயத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக வாலிபர்கள் பாவத்தை செய்து கொண்டு இருக்கலாம்.
அவங்கெல்லாம் பாவம் செய்கிறாங்க, அவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படி சொல்லி ஒருவேளை அநேக நேரங்களில் நாம் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு காரியம், பாவத்தை விட்டு விலகி வருகிற உங்களுக்கு ஒரு காரியத்தை, ஒரு நன்மை அவர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தினால் கொடுக்க முடியாத உயர்வையும் கனத்தையும் மகிமையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பாவத்தை விட்டு விலகி வருகிற ஒவ்வொரு வாலிபனுக்கும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் அவர் தருவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாருக்கும், சின்ன பிள்ளைங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், எல்லாருக்கும் பாவத்தை ஜெயித்து வருகிற ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு பெரிய எதிர்காலத்தை அவர் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய நன்மை, ஒரு ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். ஒரே ஒரு காரியம் மட்டும் நமக்குள்ள இருக்கணும், எப்போவுமே அவருடைய கண்கள் என்னை கவனித்து கொண்டிருக்கிறது, அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். யோபு இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்த்து கொண்டிருக்கிறது, அவர் அவர்களுடைய நடைகள் எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் எல்லாரையும் கவனித்து கொண்டிருக்கிறது, அவருடைய இமைகள் ஒவ்வொருவரையும் சோதித்தறிகிறது. கர்த்தருடைய இமைகள் எல்லாரையும் சோதித்தறிகிறது. அவர் சோதித்தறிகிற தேவன். யார் நாம் எப்படிப்பட்டவங்க, நம்ம என்ன செய்கிறோம், எல்லாவற்றையும் அவர் சோதித்து அப்படியே நம்மை அறிந்து கொண்டு இருக்கிற தேவன் அவர். ஆகவே இந்த மாலை நேரத்தில் இந்த இளமையில் இயேசுவுடன்ங்கிற நிகழ்ச்சியின் மூலமாய், இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஒருவேளை ஏதோ ஒரு தவறான காரியம், ஏதோ ஒரு பாவத்தின் வல்லமை உங்களை நெருக்கி கொண்டு இருக்கலாம், அல்லது அதில் விழுந்து போய் காணப்பட்டு கொண்டு இருக்கலாம், அல்லது அதிலிருந்து நீங்கள் அநேக நேரங்களில் தப்பி வந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார், அவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். யாருமே ஒருவேளை உங்களை பார்க்காம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களை கவனித்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. எல்லாரையும், நல்லோர்கள் தீயோர்கள், துன்மார்க்கன் நீதிமான், எல்லாரையும் அவருடைய கண்கள் கவனித்து பார்த்து கொண்டு இருக்கிறது. அந்த தேவன் இன்றைக்கு உங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரகசியமான பாவத்தில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டு இருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். என்னை படைத்த தேவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதற்குரிய பலனை எனக்கு தருவார். நான் பரிசுத்தமாக வாழ்ந்தால் அதற்கேற்ற பலன் எனக்கு தருவார். ஒருவேளை நான் பாவம் செஞ்சு அவருக்கு முன்பாக துன்மார்க்கமாக வாழ்ந்தேன்னா அதற்கேற்ற தண்டனையை நாம் பெற்றுக்கொள்ள நேரிடும். ஆகவே இன்றைக்கு இந்த பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு எனக்கு பலன் தாரும் இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் நாம் செபிக்கலாம். ஒருவேளை பாவத்தை விடுவதற்கு, பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு பலன் இல்லாத நிலை இருக்கலாம். கர்த்தர் பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அந்த பாவத்திலிருந்து ஒருவேளை அது அநேக நேரங்களில் அந்த பாவத்தின் போராட்டங்கள் நம்ம நெருக்கி கொண்டு இருக்கலாம். பாவ போராட்டங்கள் பொல்லாத ஒரு காரியம், சில நேரங்களில் போராடி கொண்டே இருக்கும். பிசாசு ஒரு காரியத்தை அவன் எப்பொழுதும் செய்யும்படியாய் துடிப்பான். ஏன் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தை விட்டு ஒரு மனிதனை பிரிக்கணும் அப்படின்னா அந்த மனிதன் பாவம் செய்யணும். அவன் பாவம் செஞ்சிட்டான் அப்படின்னா அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடும், நான் பாவம் செஞ்சுட்டேன், இனி நான் கர்த்தரை தேடக்கூடாது, இனி நான் தேவ சமூகத்தில் போகக்கூடாது, இனி நான் சர்ச்சுக்கு போகக்கூடாது, இனி நான் அங்கே அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அநேக நேரங்களில் என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரியே மைண்டுக்குள்ள சிந்தனைகளை கொண்டு வந்து கொண்டு இருப்பான். அப்போது இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வந்து தேவனுடைய பிள்ளைகளை தேவனை விட்டு பிரிப்பது தான் பொல்லாத பிசாசின் வேலை. ஆனால் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பாவம் செய்தாலும் கூட அந்த பாவத்தையும் மன்னித்து அரவணைக்கிற நல்ல ஒரு தகப்பன் அவர். ஆகவே இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை அறிந்து கொள்வோம், அவருடைய கண்கள் என்னை கவனித்து கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் என் வழிகளை எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். நான் எப்படிப்பட்ட வழியில் நடந்து வருகிறேன் அப்படிங்கிறத அவர் கவனிக்கிறார். அவர் அதை ஆராய்ந்து பார்க்கிறார், அவர் சோதித்து அறிகிறார். ஆகவே இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த நல்ல ஒரு வாலிபர் ஜெப நேரத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவர் அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிறார். தகப்பனே, ஒன்றும் உம்முடைய கண்களுக்கு தப்புவதில்லை, உமக்கு மறைவாக ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் அறிகிற தேவன். உம்முடைய இமைகள் ஒவ்வொரு மனிதனையும் சோதித்து அறிகிறது என்று நாங்கள் வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. தகப்பனே, எல்லாரையும் பார்க்கிற தேவன், துன்மார்க்கனையும் பார்க்கிறவர், நீதிமானையும் பார்க்கிறவர்,
இந்த உலகத்தில் இருக்கிற நல்லோர் தீயோர் எல்லோரையும் கவனிக்கிற தேவன் நீர். கர்த்தாவே, இந்த ஜெப நேரத்தில் ஆவியானவரே, யார் யாரெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய ஆளுகை உண்டாகட்டும். படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல கர்த்தருடைய பாதுகாவல் உண்டாகட்டும். யாருக்குமே தெரியாது என்று சொல்லி ஒருவேளை எத்தனை நாட்கள் செய்த தவறுகள் அப்பா தகப்பனை நீர் இன்றைக்கு பேசி இருக்கிறீங்கப்பா. நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்கள் கவனித்து கொண்டு இருக்கிறீங்க. நீர் காண்கிற தேவன், எல்லோரையும் காண்கிறவர். நன்மை செய்கிற பொழுதும் பார்க்கிறீர், தீமை செய்யும் பொழுதும் பாவங்களை செய்யும் பொழுதும் நீர் கவனித்து கொண்டிருக்கிறீர். எல்லாரையும் பார்க்கிற தேவன் என்பதை அறிந்து இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமை இறங்குவதாக. உம்முடைய கிருபை ஊற்றப்படட்டும் ஐயா. எல்லா அசுத்தங்களும் விலகி ஓடட்டும் ஐயா. பாவத்தை செய்யும்படியை தூண்டுகிற போராடி கொண்டிருக்கிற எல்லா பாவ போராட்டத்தின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்ளப்படுவதாக. இப்பொழுது கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். எல்லாம் இப்பொழுது விலகி போகட்டும் ஐயா. தகப்பனே, உம்முடைய கண்கள் எங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது, அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் இதுவரையிலும் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இனிமேலும் உம்முடைய கண்கள் எங்கள் மீது நோக்கமாக இருந்து எங்களை இந்த உலகத்தின் பாவத்திற்கும், இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தீய வல்லமைகளுக்கும், எல்லா ஆபத்துகளிலும் இருந்து நீர் தப்புவித்து, நீர் பாதுகாத்து, நீர் வழிநடத்த போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உங்கள் பிரசனம், உங்கள் கரம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். இந்த வாலிபர் ஜெப நேரத்தில் இணைந்திருக்கிற எல்லா வாலிபர்களையும் ஆளுகை செய்வதாக. கர்த்தருடைய கண்கள் என்னை கவனித்து கொண்டிருக்கிறதான எண்ணம் தகப்பனே ஒவ்வொரு வாலிபன்களுக்குள்ளும் அப்பா இப்பொழுது உண்டாகும்படியாய் நான் செபிக்கிறேன். எல்லாருக்குள்ளும் உண்டாகட்டும். கர்த்தருடைய கண்கள் என்னை கவனித்து கொண்டிருக்கிறது என்கிற உணர்வை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடுவீராக. தகப்பனே, அன்றைக்கு தாவீது தேவ சமூகத்தில் விழுந்து கதறினது போல கர்த்தாவே, நீர் என்னை கவனித்து கொண்டிருக்கிறீர் என்பதை அப்பா உணர்ந்து பாவத்திலிருந்து விலகி அப்பா தகப்பனை பரிசுத்தத்திற்காய் கதறி உம்மை பிடித்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு வாலிபர்களையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். தேவ பிரசன்னத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஒரு காரியத்தை நல்லா அறிந்து கொள்வோம். கர்த்தருடைய கண்கள் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறது. எப்பவும் அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம சரியான பாதையில் நம்ம நடக்கும் பொழுது அவர் அதற்கேற்ற பிரதிபலனை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே ஒருவேளை பாவத்தின் வல்லமைகள், பாவத்தின் சிந்தனைகள் போராடும் பொழுது ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். நம் உள்ளத்தில் ஒரு காரியத்தை சொல்லிக்கொள்ளணும். ஆண்டவருடைய கண்கள் என்னை கவனித்து கொண்டிருக்கிறது. ஆகவே நான் இந்த தவறை, இந்த பாவத்தை, இந்த செயல்களை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நாம் விலகி வரும் பொழுது அவர் அதையும் கவனித்து அதற்கேற்ற ஆசீர்வாதத்தையும் நன்மையை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவாய் தர வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 628613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.